நேயர்களுக்கு வணக்கம். மாற்றுக் கட்சி தலைவரை புகழ்ந்ததால் அதிமுகவின் முக்கிய புள்ளிக்கு நேர்ந்த கடும் நெருக்கடி. நிர்வாகிகளின் கடும் அதிருப்தியால் அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா? என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவருமான தலைவர் தான் செல்லூர் ராஜு. அவர் கடும் நகைச்சுவையா பேசக்கூடியவர், நகைச்சுவையான நிறைய சம்பவங்களை பண்ணிருக்காரு. இருந்தாலும் அதிமுகல அவருக்கான ஒரு இடம் இருக்கு. அதையும் தாண்டி மதுரையிலும் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எடப்பாடியின் தீவிர ஆதரவாளரும் கூட. இப்போ அவருக்கு என்னடா பிரச்சனை, என்ன நெருக்கடி அப்படின்னா, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ட்விட்டர்ல ராகுல் காந்தி, அதாவது காங்கிரஸ் கட்சியின் எம்பியான ராகுல் காந்தி ஒரு உணவகத்துல சக மக்களோடு அமர்ந்து சகஜமாக உணவருந்தக்கூடிய ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி, நான் பார்த்து ரசிக்கும் நெகிழும் இளம் தலைவர் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். இந்த ட்வீட்டால வந்த வினதான் இப்ப அவருக்கு என்ன அப்படின்னா, மதுரையை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர் மீது அது எப்படி இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியை இவர் ரசிக்கிறாரு, விமர்சிக்கிறாரு, இவர் புகழ்றாரு, இது எப்படி சாத்தியமாகும்? தன் கட்சியை சேர்ந்தவரை தானே விமர்சிக்கணும், இது அதிமுகவுக்கு ஒருபோதும் செட் ஆகாது அப்படின்னு அவர் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. அதோட அவர் அதிமுக தலைமையுமே செல்லூர் ராஜன் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுகவில் ஜூன் 4ற்கு பிறகு தலைமை மாற்றம் இருக்கும் அப்படின்னு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போதிருந்தே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆரம்பிச்சு வச்சது. இன்றைக்கு மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவிற்கு பிறகு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுற வரைக்கும் அதிமுகவில் மாற்றம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள் தான் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி உட்பட்ட நபர்கள். இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தானாக செய்தியாளர்களை சந்திச்சு அதிமுக மாபெரும் கட்சி, அதாவது அம்மா எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையில கட்சியை அவர் கட்டுக்கோப்பா மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காரு. அதிமுக இவ்வளவு வலுவாக இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதனால அதிமுகவின் மீது கொண்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மற்ற கட்சியினர் தான் இதை கிளப்பி விடுறாங்க. தொடர்ந்து எங்க கட்சியை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அதிமுகவை சிறப்பான முறையில வழிநடத்திக்கிட்டு இருக்காரு, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புமே 2 தினங்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்குமே பல்வேறு கேள்விகளை அவர் அடுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது என்னடா புதுசா கிளம்பிய ஒரு புயல் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவினுடைய ஆதரவாளர்களால பார்க்கப்படுது. சரி, இது எந்த அளவுக்கு உண்மை, உள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்களா வெளிவந்து சொன்னாதான் தெரியும். ஏன்னா பிரபலமான ஒரு செய்தி ஊடகம் சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை தொடர்பு கொண்ட போது என் மனசுல எந்த விஷயம் இல்லைங்க, நான் அவரை பார்த்து ரசிச்சேன், அதனால அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நான் ஒரு ட்வீட் போட்டேன், அவ்வளவுதான், நான் அதிமுக விட்டு எல்லாம் விலக போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் முன் சொல்லியிருந்தாரு. அதிமுக தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.